வெல்கம் டு ஆல்ஃபா கோச்சிங் சென்டர். எல்லோருக்கும் வணக்கம். ஸோ நாளைக்கு ஓகேங்களா. ஸோ 3/4/2025 இது வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டேட்டு. யாருக்கு அப்படின்னா செகண்டரி கிரேட் டீச்சர்ஸ் எஸ்ஜிடி டீச்சர்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்ஜெக்ஷன் தெரிவிக்கிறதுக்கு நாளைக்கு தான் லாஸ்ட் டேட். சரிங்களா. ஸோ அப்ஜெக்ஷன் தெரிவிக்காதீங்க. நாளைக்கு மதியத்துக்குள்ளேயே உங்களுடைய அப்ஜெக்ஷன் வந்து தெரிவிச்சுக்காங்க. ஏன்னா அதுக்கு மேலே எல்லாருமே யூஸ் பண்ணுறதுனால சர்வர் ஆனது டவுன் ஆக அதிக வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா. ஸோ அது மட்டும் இல்லாமல் டைம் ஆனது எக்ஸ்டெண்ட் பண்ணி தர மாட்டாங்க. அவங்க சொன்ன டைம் வந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு ஈவினிங். ஓகேங்களா. ஸோ அந்த அப்ஜெக்ஷன் ட்ராக்கர்லேயே ஃபர்ஸ்ட் லைனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா டைரெக்டாக அப்ஜெக்ஷன் ட்ராக்கருக்கு வந்து போயிடும். ஓகேங்களா. ஸோ உங்கள் யூசர் நேம் பாஸ்வேர்டு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் பேஜ் வந்து போயிடும். ஸோ அதில் வந்து நீங்கள் அப்ஜெக்ஷன் வந்து தெரிவிச்சுக்கலாம். ஓகேங்களா. ஸோ நீங்கள் வந்து அப்ஜெக்ஷன் வந்து பார்த்துக்கலாம். ஸோ கீழே வந்து கொடுத்துருப்பாங்க பாருங்க. டைம்னு சொல்லியிருப்பாங்க 28/3/2025 3/4/2025. ஸோ 3/4/2025 5 மணிக்கு வரைக்கும் தான் அந்த அப்ஜெக்ஷன் ஆனது உங்களுக்கு வியூ ஆகும். அந்த அப்ஜெக்ஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வியூ ஆகும். அதுக்கு மேலே அந்த அப்ஜெக்ஷன் ஆனது வியூ ஆகாது. ஜஸ்ட் நீங்கள் உங்கள் அப்ளிகேஷன் மட்டும் தான் மாற்ற முடியும். ஸோ இது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சிஸ்டத்தை மாற்றிடுவாங்க. சரிங்களா. ஸோ அப்ஜெக்ஷன் பண்ணுறவங்க முன்னாடியே அப்ஜெக்ஷன் பண்ணிக்காங்க. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கேட்குற கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, சார் யாரெல்லாம் அப்ஜெக்ஷன் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் மதிப்பெண் வருமா? ஸோ அப்படிங்கிற கொஸ்டின் எல்லாருமே கேட்குறாங்க. ஸோ அப்படியெல்லாம் கிடையாது. ஸோ ஒரு கொஸ்டின்ஸ் இருக்குது அப்படின்னா அந்த கொஸ்டினுக்கு யாரோ ஒருத்தர் அப்ஜெக்ஷன் தெரிவிச்சிருந்தாங்க அப்படின்னா அதுக்கான ஆன்சரை வெரிஃபை பண்ணிவிட்டு அதுக்கு உண்டான ஆன்சர் என்னவோ அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிஆர்பி அப்டேட் பண்ணி கொடுத்துரும். அது எல்லாத்துக்குமே கிடைக்கும் அந்த மார்க். ஸ்டார் கொஸ்டின் அப்படின்னா அதுக்கான மார்க் எல்லாத்துக்குமே கிடைக்கும். ஸோ 2 ஆப்ஷன்ஸ் தராங்க. இப்போ பி அண்ட் சி ரைட் அப்படின்னா யார் எல்லாம் பி அண்ட் சி வந்து அந்த கொஸ்டினுக்கு வந்து எழுதிருந்தீங்களோ அவங்களுக்கு எல்லாமே மார்க்கானது கிடைக்கும். சரிங்களா. ஸோ அப்ஜெக்ஷன் பண்ணவங்களுக்கு மட்டும் மார்க் கிடையாது, எல்லாத்துக்குமே அதுக்கு உண்டான மார்க்கானது கிடைச்சிடும். சரிங்களா. ஸோ நம்முடைய இன்ஸ்டியூட்லேருந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த எக்ஸாமுக்கு ஆன்சர் கீ ஆனது, அதாவது பார்த்தீங்கன்னா டென்டேட்டிவ் ஆன்சர் கீக்கு அப்ஜெக்ஷனுக்கு வந்து கீ சேலஞ்ச் நிறைய கொஸ்டின்ஸ் வந்து அப்டேட் பண்ணியிருந்தோம். அதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. டைரெக்டாக எடுத்து அப்படியே அப்டேட் பண்ணிக்கலாம். ஆர் வந்து பார்த்தீங்கன்னா அதை கிராப் பண்ணிக்காங்க. ஓகேங்களா. கிராப் பண்ணிக்கூட நீங்கள் அப்லோட் பண்ணலாம். அப்படியே கூட பண்ணிக்கலாம். ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. சரிங்களா. ஸோ உங்களுக்கு வந்து வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா என்னுடைய மொபைல் நம்பர் இல்லை அந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் ஆர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கமெண்ட்லேயே உங்களுக்கான ஆன்சர் வந்து கொடுத்துருங்க. சரிங்களா. ஸோ அப்ஜெக்ஷன் ட்ராக்கரை முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் யூஸ் பண்ணி கரெக்டாக முடிச்சுக்காங்க. ஓகேங்களா. ஸோ இதுக்கு மேலே அப்ஜெக்ஷன் பண்ணுறது டைம் தருவாங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா தரவே மாட்டாங்க. ஓகேங்களா. இங்கே தெளிவாக போட்டிருப்பாங்க பாரு. பதிவு செய்ய தபால் அல்லது பிற வழி முறையீடுகள் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. அவை நிராகரிக்கப்பட்டதாக கருதப்படும். ஓகேங்களா. அங்கீகரிக்கப்பட்ட பாட புத்தகங்கள், அதாவது ஸ்கூல் புக் ஸ்டாண்டர்ட் புக்ஸு ஆதாரம் மட்டுமே அளிக்க வேண்டும். கையேடுகள் நோட்ஸ், ஓகே, இந்த கைடு வேற எந்த வித நோட்ஸும் நம்ம வந்து அப்டேட் பண்ண ஏற்றுக்க மாட்டாங்க. சரிங்களா. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா தேர்வுகள் டிஆர்பி வெப்சைட்டில் வெளியிடப்பட்டுள்ள பார்ட் பியில் தமிழ் மொழி வினாக்கள் கொண்ட ஏ வகை வினாத்தாளுக்குரிய, ஓகேங்களா. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஏ டைப் கொஸ்டின் மட்டும் தான் கொடுத்துருப்பாங்க. அந்த கொஸ்டினில் நீங்கள் எந்த கொஸ்டினுக்கு தான் அப்ஜெக்ஷன் தெரிவிக்கிறீங்க, 44, 77, 119, 127, 126. ஸோ கொஸ்டினுக்கு பார்த்தீங்களா அந்த கொஸ்டின் மட்டும் தான் நீங்கள் அப்ஜெக்ஷன் தெரிவிக்க முடியும். ஓகேங்களா. தற்காலிக விடைக்குறிப்பு இருக்கு. இணைய வழியிலும் ஆட்சேபனை, ஓகே, அதாவது அப்ஜெக்ஷன் தெரிவிக்கும் போது உரிய வழிமுறைகளை தவறான பின்பற்றி அதற்குரிய சான்று ஆவணங்களை இணைக்க வேண்டும். ஓகேங்களா. ஃபைல் வந்து அப்டேட் பண்ணும். சான்று ஆவணங்களை இணைக்கப்படாத முறையீடுகள் பரிசீலனைக்கு ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. ஓகேங்களா. அதேமாரி வந்து பார்த்தீங்கன்னா அரசர் நிலை எண் 49 மனிதவள எம் துறையின் 23/5/2022 தேதியிட்ட அரசாணையில் குறிப்பிடப்பட்டுள்ள விதிமுறைகளின்படி மாற்றுத்திறன் படைத்த தேர்வுகள் பர்சன் வித் டிசேபிலிட்டி, ஓகேங்களா, ஏயில் உள்ள 1 முதல் 30 வரையிலான கட்டாய தமிழ் பகுதியின் வினாக்கள் எழுதுவதற்கு விலக்களிக்கப்பட்டுள்ளதால் அவர்கள் பகுதி பியில் உள்ள, ஓகேங்களா, அவங்க வந்து பி மட்டும் வந்து இது பண்ணால் போதும். ஓகேங்களா. ஸோ ஏ தேவையில்லை. டிஆர்பியில் வந்து பார்த்தீங்கன்னா பார்ட் பி மட்டும், ஓகேங்களா, அப்டேட் பண்ணியிருப்பாங்க தமிழ் இது மட்டும். ஸோ முன்னாடியே அப்ஜெக்ஷன் தெரிவிச்சுக்காங்க. ஓகேங்களா. ஸோ இது நமக்கு என்ன தெரிய போதும் அப்படின்னா இன்னும் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 20 டேஸ்க்குள்ள அடுத்த ப்ராசஸ். ஓகேங்களா. ஸோ அடுத்த ப்ராசஸ் உங்களுக்கு என்ன வரும்னு பார்த்தீங்க அப்படின்னா யூஜிடிஆர்பி மாரி தான் பிஆர்டி. ஸோ இங்கே பாருங்க ரிலீஸ் ஆஃப் எக்ஸாம் ரிசல்ட். ஓகேங்களா. டென்டேட்டிக்கு விட்டாங்க 19 தேதி வந்து டென்டேட்டிக்கு விட்டாங்க. அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப டைம் இழுத்துச்சு இது. ஓகேங்களா.
ஸோ கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 18ஆம் தேதியே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரிசல்ட் ஆனது பப்ளிஷ் பண்ணிட்டாங்க. ஓகேங்களா, இது டைம் இருந்துச்சு, உங்களுக்கு அவ்வளோ டைம் வராது. உங்களுக்கு அடுத்த இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இது மாதிரி வரும். ஓகேங்களா, ஃபைனல் கீ வரும், ஏ வரும். அதேமாரி வந்து பார்த்தீங்கன்னா அப்ஜெக்ஷன் ஸ்டேட்டஸ் வந்து பார்த்துக்கலாம். ஓகேங்களா, அதுக்கப்புறம் லிஸ்ட் ஆஃப் மார்க் வந்துடும். அப்பயே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மார்க் ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே அப்டேட் பண்ணிடுவாங்க, நீங்கள் பார்த்துக்கலாம். இது ஃபைனல் கீங்களா, ஃபைனல் கீக்கு அப்புறம் ரிசல்ட் இதே வந்துடும். ஓகேங்களா, ஃபைனல் கீ அப்ஜெக்ஷனு கிளிக் இயர் வியூ ஃபார் ஏ ரிசல்ட்டு, இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு பிக்கான ரிசல்ட் வந்துடும். ஓகே, இதுமாரி ரிசல்ட் வந்து மார்க்லாம் கொடுத்துருவாங்க. ஓகேங்களா, ஸோ இது மாதிரி ஒவ்வொருத்தர் மார்க் வந்து என்ன அப்படிங்கிறது வந்து அப்டேட் பண்ணிடுவாங்க. ஸோ மார்க் அப்டேட் பண்ணி வேண்டி பார்த்தீங்க அப்படின்னா அடுத்த ஸ்டேஜ் ரிசல்ட்டு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரிவைஸ் ரிசல்ட்டு. ஓகே, அதுக்கப்புறம் வந்து இது வரும் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன். ஓகேங்களா, ஸோ ரிசல்ட்டுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிவி வரும். அந்த சிவி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பர்டிகுலர் அந்த டேஷ்போர்ட்லேயே வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ஸோ சிவி முடிஞ்சோடனே பார்த்தீங்கன்னா ப்ரொவிஷன் செலெக்ஷன் லிஸ்ட். ஓகேங்களா, ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கு உண்டான ப்ரொவிஷன் செலெக்ஷன் லிஸ்ட் ஆனது இது வந்து இப்போ யூஜிடிஆர்பிக்கு உங்களுக்கு வந்து ஒரே ஒரு இது வரும். ஓகேங்களா, ஸோ கிட்டத்தட்ட இந்த ப்ராசஸாக இங்கே ரொம்ப லென்த்தை இழுத்துட்டு இருந்தாங்க. ஆனால் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 20 daysலேயே வந்து கம்ப்ளீட் பண்ணிடுறாங்க. ஓகே, ரிசல்ட் வந்துச்சு அப்படின்னா அது பாருங்க 18ஆம் தேதி ரிசல்ட் வந்துருக்கு. ஓகேங்களா, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 26ஆம் தேதி கிட்டத்தட்ட பாருங்க எவ்வளோ நாள், ஒரு 8 நாளுக்குள்ளேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிவி கூப்பிட்டுருவாங்க. சிவி கூப்பிட்டாங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபைனல் ஆன்சருக்கு அடுத்தது 1 month 2 month வந்துடும். இந்த ப்ராசஸ் வந்து பார்த்தீங்கன்னா வேகமாக நடக்கும். சரிங்களா, ஸோ எஸ்டிடி பற்றி உங்களுக்கு ஏதாவது டவுட் அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். சரிங்களா, தேங்க்யூ.